நிலக்கரி சுரங்க தொழிலாளர் போராட்டம் இரண்டாவது நாளாக புதனன்று தொடர்ந்தது. முதல் நாளன்று மட்டும் 70 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. நிலக்கரி சுரங்கங்களை தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட வலியுறுத்தி நாடு முழுவதும் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் 5 நாள் வேலைநிறுத்தத்தை செவ்வாயன்று துவக்கினர். பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு அளித்துள்ளதால் நிலக்கரி தோண்டி எடுக்கும் பணி முடங்கியது. செவ்வாயன்று மத்திய அரசுக்கும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் புதனன்று இரண்டாவது நாளாக போராட்டம் நீடித்தது. நாடு முழுவதும் உள்ள நிலக்கரி சுரங்கங்களில் பணியாற்றும் 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். செவ்வாயன்று நடந்த வேலை நிறுத்தத்தால் மட்டும் 70 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஸ்ட்ரைக் காரணமாக மின் தட்டுப்பாடு வருமா என்ற கேள்விக்கு அந்நிலை வராது என்று பதிலளித்த மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் தான் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக தெரிவித்தார். போராட்டத்தை கைவிடுவதில்லை என்ற உறுதிப்பாட்டுடன் தொழிற்சங்கங்கள் இருப்பதால் ஒரு நாளைக்கு 15 லட்சம் டன் நிலக்கரி உற்பத்தி என்பது 3 லட்சம் டன்னாக குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேலை நிறுத்தம் தொடர்ந்தால் 100 மின் உற்பத்தி நிலையங்களில் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது.